அடுத்ததாக கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்முடைய இயக்குனரை ஒரு பெரிய கைத்துடன் அழைக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் மான்ஸ்டர் ஒரு நாள் கொடுத்து ஃபரானா கொடுத்துருக்காங்க. நெல்சன் வெங்கடேசன் சார் அவர்களே பேச அழைக்கிறோம். நன்றி. சில நொடிகளில் முடிச்சிடுறேன், நேரம் இல்லை. ரொம்ப லேட்டாக இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி லேட்டாக முடிக்கிறதுக்கு முதல்ல என் சார்பில் மன்னிப்பு. உங்கள் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டோம். உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி. நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய அம்மா செலின் வெங்கடேசன். அவங்க ஒரு சிங்கிள் மதர், 2 குழந்தைங்களை தனிப்பட்ட முறையில் வளர்த்தாங்க. இந்த படம் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு அவங்க ஞாபகம் வரும். எந்த நிகழ்ச்சியிலையும் எனக்கு அவங்க இல்லாமல் துவங்க முடியாது. எங்கள் அம்மாவை நான் நினைவு கூறுறேன். அப்புறம் எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த கனன்யா ஃபிலிம் செல்வகுமார் ஒரு நாள் கூத்துங்கிற படத்துக்கு அவரை நான் நினைவு கூறணும்னு நன்றி சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு பொழுது இந்த படத்தினுடைய காஸ்டியூமர் திரு ரஞ்சித் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்ச நபர். அவர் இல்லை எங்களோட, அவருக்கும் என்னோட நன்றி அவரை நினைவு கூற விரும்புகிறேன். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு அம்பேத்குமார், அவர் ஒரு சிறந்த ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதின்னு நான் சொல்லுவேன். தினமும் தொகுதிக்காக காலையிலேருந்து சென்னையிலேருந்து வந்தவாசி போயிட்டு வந்தவாசியை அவர் விசிட் பண்ணாத ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. 2-3 நாள் நான் போய் அவரை வந்தவாசியில் கூட சந்திச்சிருக்கேன். தொகுதியோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த படத்தினுடைய கதையை நான் அவர்கிட்ட சொல்லி அவர் தான் எல்லாருக்கும் சொன்னார். அந்த வகையில் இந்த படத்தினுடைய வாய்ப்பும் இதுக்கான ஒத்துழைப்பும் கொடுத்த அவருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சை பற்றி சொல்லிடுறேன். 5 பேர் வித்தியாசமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏய்னி ரொம்ப அழகாக இருக்கல பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. இதுக்கு உறுதுணையாக இருந்த மீடியா மேசன்ஸ் டீமுடைய ரவுஃபா மேம், பிரதிமா மேம் 2 பேருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒழுங்காக எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி முடிச்சு கொடுத்த பவித்ரா, உங்களுக்கு என்னுடைய நன்றி. 5 கம்போசர்ஸ். ஐ கேம் ஃபார் வெரைட்டி. எனக்கு அது கிடச்சிது. ஒவ்வொருத்தரோட ஒர்க் பண்ணதும் ஒரு புக்கில் ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி. இங்கே பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். உங்கள் 5 பேரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் போய் கதை இருக்கும்னு நினைக்கிறேன். 16-17 ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் ராம் சாரோட அசிஸ்டண்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் உங்கள் படத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் உங்கள் படத்தை நான் சிடியில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாரியை அது வரைக்கும் இலக்கிய மேடைகளில் பார்த்துருக்கேன், இல்லை ஒரு விகடனில் எழுதிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு மாரி அறிமுகம். மாரியோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு முகம் கூட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு, அதுவும் ஒய்ஃபோட உட்காந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அதை பாராட்டி மனசை பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு. அது நான் ரொம்ப எப்பவுமே சேவர் பண்ணுறேன். அப்புறம் ஃபரானாங்கிற ஒரு படம் நான் பண்ணுறதுக்கான பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம், ஏதோ ஒரு மேடையில் மாறிக்கிட்ட ஒரு இஸ்லாமிய திரைக்கதையோ இது இஸ்லாமிய பின்புலத்தை பற்றி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. நான் ஓரளவுக்கு அதை பார்த்ததுனால சரி அப்போ நம்ம தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கதையை தொடர்றதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அதையும் மீறி பரியேறும் பெருமாள் ரிலீஸோட ப்ரீமியர் ஷோ, ஐ திங்க் 4 ஃப்ரேம்ஸ்ன்னு நினைக்கிறேன், நான் அங்கே போயிருந்தேன். இன்னைக்கு இருக்கிற மாறி இல்லாமல் பரபரப்போடும் நர்வஸ்னஸோடும் அந்த முதல் படத்தில் அந்த டென்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 தேட்டரில் தான் முதல்ல 100-120 தேட்டர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அந்த ஆரம்ப நிமிடம் அந்த நொடியை நான் பார்த்துருக்கேன். மாரியுடைய அந்த நர்வஸான ஒரு சூழலை பார்த்துருக்கேன். இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய அந்த உயரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியையும் நம்பிக்கையும் தருது. அதனால் இந்த விழாக்கு நீங்கள் சிறப்பிச்சது ரொம்ப நன்றி. அப்புறம் இயக்குநர்கள் ஹேமந்த், அப்புறம் கணேஷ் கே பாபு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் டாடா போனேன். நான் ரொம்ப என்டர்டைன்டாக ஃபீல் பண்ணேன். எனக்கு அது ஒரு நம்பிக்கையும் கொடுச்சு நம்ம கம்பெனியில் எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்வாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம ராஜமுருகன் பிரதர், எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறம், அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை, ரசனை, இது 3த்துக்கும் நான் ரசிகன். அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன். அவரும் இந்த விழாவுக்கு சிறப்பிச்சது ரொம்ப நன்றி. அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை, நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை. மற்ற யார் வேணாலும் இந்த படத்தை எடுத்துருக்கலாம். அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை, நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை. மற்ற எல்லா வேரியபிள்ஸ்லையும் நீங்கள் ஆட்களை ஃபில் பண்ணியிருக்கலாம். அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மீடியா நண்பர்கள், உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பல. என்னுடைய கோ டைரக்டர் நாகராஜ், இந்த படத்தில் எனக்கு எவ்வளவு வலியும் சந்தோஷமும் கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலாக அவருக்கு எல்லா வலியும் சந்தோஷமும் கிடைச்சது. அவருக்கு நன்றி. சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. நம்ம பாலசக்திவேல் சார், சுப்பிரமணியம் சார், சேத்தன் சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக அந்த படத்தில் நடிச்சு கொடுத்தாங்க. டெக்னீஷியன்ஸை குரூப் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். மிக முக்கியமான நன்றி சந்தோஷ். ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கணும் அந்த அளவுக்கு நான் சந்தோஷுக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். பட் அவரோட நண்பர், நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பல வாட்டி நன்றிகள் சொல்லிட்டேன். இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறேன். யாராவது ஒரு பெயரை விட்டுருந்தா நான் மன்னிக்கணும். நேரம் காலம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இது ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. இந்த படத்தோட மியூசிக் ஆல்ரெடி இன்னைக்கு ஜூக் பாக்ஸில் யூடியூப்ல அப்லோட் ஆயிருச்சு. இந்நேரம் டீசருமே அப்லோட் ஆயிருக்கும். 5 கம்போசர்ஸும் அழகான 5 விதமான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா, உமாதேவி, முத்தமிழ், ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப பிரமாதம் எழுதியிருக்காங்க. இதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன். அதுக்கான சூழல் அமையும் நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு ஒரு முழு திருப்தி. என்னுடைய முந்தைய 3 படங்கள் இருந்து மாறுபட்ட படமாகவும், அதே நேரத்தில்
ஒரு டைரக்டரா என்னோட கோரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படமாகவும் இருக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.